சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் திரும்பும் திசையெல்லாம் விண்ணை முட்டும் அளவிற்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. இதற்கான விதிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ள நிலையில் கட்டுமான சங்கத்தினர் ஆரவாரத்துடன் வரவேற்கின்றனர். ஆனால் அடுக்குமாடி குடியிருப்பு சங்கங்களோ கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இதற்கான காரணம் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அடுக்குமாடி வீடுகளுக்கு சட்ட பாதுகாப்பை பொறுத்தவரை 1994 நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் பல்வேறு பிரிவுகள் தற்போதைய சூழலுக்கு போதுமானதாக இல்லை, அதனை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வந்தது. இந்த நிலையில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் புதிதாக தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமை விதிகள் 2024 அறிவித்துள்ளது. அதன்படி அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் வீடு வாங்கிய குறிப்பிட்ட மாதத்தில் குடியிருப்போர் நலச்சங்கத்தை உருவாக்கி பதிவு செய்வது அவசியமாகும். இச்சங்கத்தை உருவாக்க குறைந்தபட்சம் 4 உரிமையாளர்களாவது இருப்பதோடு சங்க துணை விதிகளை உருவாக்க வேண்டும். பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் ஒவ்வொன்றும் நிர்வாக குழுவை நியமிக்க வேண்டும். குடியிருப்போரை தொல்லை செய்யும் வகையில் ஒலி எழுப்பக்கூடாது. உள்ளாட்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு செல்ல பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விளம்பரம் உள்ளிட்ட போஸ்டர்களை சங்கத்தின் அனுமதியின்றி வைக்கக்கூடாது. ஜன்னல் மற்றும் பால்கனியில் துணி காய வைப்பது பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது. மின்சார இணைப்பு, அலைபேசி நிறுவுதல், டிவி ஆண்டனா, ஏசி உள்ளிட்டவற்றுக்கு சுவர்கள் மற்றும் மேல்தளத்தின் மூலம் வயர்களை இழுக்க சங்கத்தினரிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் என்றும், சங்கத்தின் அனுமதி இல்லாமல் பொது நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட விதிமுறைகளும் இடம்பெற்றுள்ளன. ஒரு தெளிவான திட்டமிடல் இல்லாமல் ஒரு சாரரை திருப்திப்படுத்துவதற்கு இந்த விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதென்றும், இது முழுக்க முழுக்க கட்டுமான நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளதென்றும் அடுக்குமாடி குடியிருப்போர் சங்கத்தினர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். ஒரு பாயிண்ட் நான் பார்த்தேன், இந்த பெட் அனிமல்ஸ் வச்சுக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் பார்த்தேன். எங்களுக்கே நாங்கள் ஓஎம்ஆர்னால எங்களுக்கு பாதி ஓஎம்ஆர் சென்னை சிட்டியில் வருது, பாதி ஓஎம்ஆர் பஞ்சாயத்து கார்பரேஷன் தான் வருது. ஸோ எங்களுக்கே அந்த கிளாரிட்டி இல்லை. பாதி வீடுகளை அந்த ஜிசிசிலேருந்து லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க. பாதி வீட்டில் பஞ்சாயத்துக்கே தெரியாது என்ன லைசன்ஸ் கொடுக்கணும், நாய்க்கு பூனைக்கு என்ன லைசன்ஸ்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபெடரேஷனில் எங்களால் 2 விதமான இதுவும் அட்டாக் பண்ண முடியல, இந்த ப்ராப்ளம்ஸ் அட்டாக் பண்ண முடியல. அது அட்வான்டேஜ் எடுத்து போத் ஆஃபீஸ் பேரர்ஸும் ரெசிடென்ஸும் சண்டை தான் ஓடின்னு இருக்கு எப்போவுமே. அதுக்கு கூட கிளாரிட்டி இல்லை. இதில் ரெலவெண்ட் அத்தாரிட்டி இருந்தாமனே நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்களே தவிர அந்த ரெலவெண்ட் அத்தாரிட்டி என்னன்றது கிளாரிட்டி இல்லை. ஸோ அது ஆக்ட் பப்ளிக்காக வரதுக்கு முன்னாடியே அந்த ரெலவெண்ட் அத்தாரிட்டிஸ்லாம் மென்ஷன் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பழைய கட்டடங்கள் இடிக்கப்படாமல் எத்தனையோ கிடப்பில் உள்ள நிலையில் அவற்றிற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துள்ளது. அதே நேரத்தில் ஒரு தெளிவில்லாத நிலையும் உள்ளது என்கின்றன கட்டுமான நிறுவன சங்கத்தினர். எல்லா விதமான பில்டர்னுடைய அக்ரிமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்குறதுனா எப்படி வளர்க்கணும், ஏன்னா ஒரு பொதுவான ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு பொதுவான இடம். துணி காய போட்டிங்கன்னா எங்கே போடணும், இஷ்டத்துக்கு அதை போட முடியாது. ஏன்னா ஒரு ஒழுங்கு இருக்கணும். பொது இடங்கள் உபயோகப்படுத்துறதுல கண்டிப்பாக ஏசி வச்சா அதுலேருந்து தண்ணி சொட்டின்னு இருக்கக்கூடாது, கீழ் வீட்டுக்காரனுக்கு போகக்கூடாது. இதெல்லாம் ஏன் என்ன தப்பு இருக்குது? ஒழுங்குமுறைப்படுத்தினாலே நாங்கள்லாம் எதிர்ப்போமா? அதில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். குடியிருப்போர் உரிமைகள் விதிகளை பொறுத்தவரை ஒரு தெளிவில்லாமல் உள்ளது என்பதே இவரது கருத்தாக உள்ளது. அடுக்குமாடி குடியிருப்போர் சங்கம் மற்றும் கட்டுமான நிறுவன சங்கத்தின் இடையே நிலவி வந்த பனிப்போர் தற்பொழுது மெல்ல வெடிக்க தொடங்கியுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு இரு தரப்பினரையும் அழைத்து பேசி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்.